கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக சங்கீதம் 73 சில காரியங்களை குறிச்சு நம்ம தியானிக்க போறோம். அதுல 13, 14வது வசனத்தை முதல்ல தியானிக்கலாம். நான் விருதாவாகவே இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் நாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ்றேன், விசுவாசமா வாழ்றேன். ஆனாலும் எனக்கு பல பாடுகள், போராட்டம், பிரச்சனை, துன்மார்க்கமா வாழ்றவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இருதயத்துல சில நேரம் கேள்விகள் வரலாம். அடுத்த வசனத்தை தியானிக்கலாம். 17, 18, 19 துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை குறித்த வசனம். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலம் ஆகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். அதாவது ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள், நீதிமான்கள் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். துன்மார்க்கர் சறுக்கலான இடங்களில் விழ பண்ணுகிற ஒரு சூழ்நிலை.